ஹலோ எவ்ரிவன், ஐம் அட்வொகேட் ஃப்ராங்க்லின் ஜோஷுவா. நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்குங்க டிபிஎஸ்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்னு எந்த கோர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ண முடியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இல்லை, அரசியலில் எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செய்வேன்னு. கண்டிப்பாக போயிட்டு இதெல்லாம் செய்யலை அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட முடியுமாங்க? அந்த மாதிரி தான் டிபிஎஸ்பி ஒரு பாட்டு. இப்போ நார்மலாகவே நம்ம அம்பேத்கர் காந்தியடிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட ஒப்பீனியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்க, கிராமம் தான் நம்ம இந்திய நாட்டோட ஒரு முதுகெலும்பு அப்படின்லாம் நம்ம காந்தியடிகள் சொல்லியிருப்பார். சரி, ஒரு கிராம சபை அந்த மாதிரி வேணுமே அப்படின்றதுக்காக ஃப்யூச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு பர்பஸில் ஆர்டிகல் 40 வச்சுருப்பாங்களா? அப்போ ஆர்டிகல் 40 பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அரசியலமைப்பு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அது டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடாது. டிபிஎஸ்பின்னு என்னங்க? அரசு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த வார்த்தையில் இருக்குங்களா? அப்போ அவங்கள கண்டிப்பாக பண்ணுன்னு எந்த கோர்ட்டில் போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இதை பண்ண சொல்லுங்கள் இவங்கள அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? முடியாது. அப்போ ஒரு கிராம சபை ஸ்ட்ராங்காக அமையணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வேணும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அரசியலமைப்பு 73, 74 இந்த சட்டத்திருத்தங்கள் இது கூட தொடர்புடையதுன்ட்டு. இது 92 மசோதாவாக எடுத்துகிட்டு வந்து 2 அவையில் நிறைவேற்றிருப்பாங்க. 93 நம்ம நடைமுறை பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்டிகல் 243 இருக்கு இல்லைங்களா? 243 ஓ வரைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோம். அப்போ 243 எப்போயுமே ஒரு செக்ஷன் வருதாங்க, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் தாங்க இருக்கும், அவ்வளோதாங்க. 243 ஏ கிராம சபை, ஏ ஃபார் ஏரியா ஞாபகம் வச்சுக்கலாமா? கிராமத்தில் நீங்கள் எந்த ஏரியா, இந்த ஏரியாவா அந்த ஏரியாவா அப்படின்னு கேட்போம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ அதுக்கு அடுத்து பி பார்த்துங்க, பி ஃபார் பார்டர், ஒரு வடிவமைப்பு மாதிரி வச்சுக்கலாமா? பார்டர் சும்மா டெக்கரேஷன் பண்ணுறோமே, அப்போ ஒரு அமைப்பு மாதிரி வச்சுக்கலாமா? அப்போ பஞ்சாயத்து ராஜோட அமைப்பு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்களா? பி ஃபார். சி ஃபார் கவுன்சிலர். இதோ இதில் பாருங்கள், ChatGPT தூக்கிட்டு இருக்கு. சி ஃபார் கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர்களை பற்றியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 243D ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு. டி ஃபார் டிவைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? பிரித்து கொடுக்குறோம், ஒதுக்கீடு பண்ணுறோம், இட ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இ பாருங்கள், இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பண்ணிக்கலாமா? எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு வேலை, பதவி அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ பஞ்சாயத்தோட பதவிக்காலம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்களா? எஃப் ஃபார் ஃபெயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இதெல்லாம் நீங்கள் உடனே உங்களுக்கு டக்குன்னு புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். அப்போ எஃப் ஃபார் ஃபெயில், அப்போ தகுதி இழப்பு அப்படின்னு வச்சுக்கலாமா? ஜி ஃபார் கவர்மெண்ட்னா அதிகாரம், பொறுப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்படின்றதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். அச்சுன்னு தும்மனா வரி போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ பஞ்சாயத்தை வரி விதிக்கிற அதிகாரம், நீதி அதிகாரன்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐயை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிதி ஆணைய அரசியலமைப்பு, இப்போ நிதிநிலை ஆய்வு செய்கிற மாதிரி ஒரு நிதி ஆணையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஜே ஃபார் நார்மலாக நீங்கள் தணிக்கை பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கே ஃபார் கட்சி அப்படின்னு ஞாபகம்